இந்த காருக்கு பின்னாடிலாம் பெருசா ஒரு கண்ணாடி குடுத்துருப்பாங்க. அது எதுக்கு குடுத்துருக்காங்கன்னா, பின்னாடி இருக்கிற வண்டியெல்லாம் ஜட்ஜ் பண்ணி கரெக்ட்டான டைம்ல பிரேக் போடுறதுக்கு, அப்புறம் ஆம்புலன்ஸ பார்த்து ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுறதுக்கு, பிளைண்ட் ஸ்பாட் எல்லாம் கம்மி பண்றதுக்கு, மேஜரா ஆக்சிடென்ட்ட கம்மி பண்றதுக்கு தான் அந்த ஜன்னலே குடுக்குறாங்க. அந்த ரியர் விண்ட்ஷீல்ட்ல பெருசா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. அதுவும் டிரைவிங் ஸ்கூல் வண்டியிலேயே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிறீங்க. ரியர் வியூ மிரர்ல பின்னாடி வரவங்களலாம் பார்க்காமயே வண்டி ஓட்ட கத்துக்கலாம்னு சொல்லி தரீங்களா என்ன? இதுல இன்னொரு தப்பு வேற இந்த ட்ரெய்னிங்ல பண்றாரு. கிவ் வேன்னு ஒரு ரூல் இருக்கு. அதாவது டி ஜங்ஷன்ல நீங்க மெயின் ரோட்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, ஆல்ரெடி மெயின் ரோட்ல இருக்கிறவங்களுக்கு வழி விடணும். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் சேஃபான கேப் பார்த்து நீங்க லெஃப்ட் டர்னோ, ரைட் டர்னோ எடுக்கணும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல வர ஷிஃப்ட் காருக்கு வழி விடாம அவரு பாட்டுக்கு டர்ன் பண்றாரு. கிவ் வேங்கிற ரூல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? இதெல்லாம் கார ஆப்பரேட் பண்ண கத்துக்கிறப்பவே இந்த ரூல்ஸ்லாம் சொல்லி டிரைவிங்க கத்துக் குடுக்கணும். அப்பதான் வெளியில வந்துட்டு அவங்க அத ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சொல்லி தர டீச்சருக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன ரூல்ஸ்ங்கிறது. இந்த மாரிலாம் ஒண்ணுமே சொல்லிக் குடுக்காம டிரைவிங் ஸ்கூல்ல ட்ரெய்னிங் குடுத்தா எப்படி ரோடு சேஃபா இருக்கும்? கிவ்வே எல்லாம் ரொம்ப பேசிக்கான ரூல். தமிழ்ல எப்படி அ, ஆ, இ, ஈ, ஓ அதே மாரி தான் டிரைவிங்ல கிவ் வே, ரைட் ஆஃப் வே, பிரியாரிட்டிங்கிறதெல்லாம். நீங்க கார ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அவங்க எங்க நிக்கணும், எங்க நிக்கக்கூடாது, அவங்களுக்கு எங்க பிரியாரிட்டி இருக்கு, பிரியாரிட்டி இல்ல, யாரு போகணும், யாரு போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் டீச்சர்ஸ் தான் சொல்லி தரணும். இந்த பேசிக் ரூல் கூட சொல்லி தரல அப்படின்னா, நீங்க டிரைவிங் ஸ்கூல் கிடையாது. ஆப்பரேட்டிங் ஸ்கூல். அப்புறம் விண்ட்ஷீல்ட்ல இந்த மாரி பெருசா ஸ்டிக்கர் ஒட்டுறது. தயவு செஞ்சு டிரைவிங் ஸ்கூல் வண்டியிலேயே இந்த மாரி ஸ்டிக்கர் ஒட்டி அசிங்கமான வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, விபத்தில்லா கோவையை உருவாக்குவோம்னு போட்டிருக்கு. அந்த மாரி ஸ்டிக்கர ஒட்டுறதுனால தான் ஆக்சிடென்ட்டே ஆகுது. இன்னொன்னு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படின்னா, ரூல்ஸ ஒழுங்கா சொல்லிக் குடுக்கணும். டிரைவிங் ஸ்கூலுக்கு தான் அந்த பொறுப்பே இருக்கு. உங்களுக்கே தெரியலன்னா, ஸ்டூடண்ட்ஸ் எப்படி வெளியில வந்து ஓட்டுவாங்க? அவங்க எப்படி சேஃபா இருப்பாங்க? விபத்தில்லா கோவையை எப்படி உருவாக்குவாங்க? இந்த வீடியோவ உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவிங் ஸ்கூலுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.